ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2098வது பகுதி. தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் 30வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். திருமாலையிலே 45 பாசுரங்கள் இருக்கின்றன. அதிலே 30வது பாசுரம் இன்றைக்கு. தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய பெருமாளிடம் சொல்லும்போது தன்னிடம் எந்த விதமான உபாயங்களும் இல்லை, தகுதிகளும் இல்லை என்று சொல்லி வந்தார். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்னும் உபாயங்கள் தன்னிடம் இல்லை என்றார். பாசுரம் 25. பெண்களும் சூத்திரர்களும் கூட பின்பற்றலாம் என்னும்படியான தியானம் மற்றும் திருநாம சங்கீர்த்தனம் போன்றவையும் தன்னிடம் இல்லை என்றார். அடுத்த பாசுரத்திலே 26வது பாசுரத்திலே ராமனுக்காக உதவிய அணில்களிடம் காணப்பட்ட நல்ல எண்ணம் கூட தன்னிடம் இல்லை என்றார். 27வது பாசுரத்திலே கஜேந்திரன் ஆபத்தில் சிக்கிய காலத்தில் அவனுக்கு இருந்த நினைவு கூட, எம்பெருமானையே உபாயமாக எண்ணிய அந்த நினைவு கூட தன்னிடம் இல்லை என்றார். 28வது பாசுரத்திலே முந்தைய பாசுரத்திலே திவ்ய தேசத்தில் பிறப்பதால் உண்டாகும் நன்மையும் ஏதும் இல்லை என்றார். இப்படியாக தன்னிடம் நன்மையான செயல்கள் ஏதும் இல்லை, உபாயங்கள் ஏதும் இல்லை என்று கடந்த 5 பாசுரங்களில் சொன்னார். இதனை கேட்ட பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், உம்மிடம் நன்மை ஏதும் இல்லை என்று சொல்கிறேன், சரி போகட்டும். உம்மிடம் தீமைகள் ஏதும் இல்லை என்றால் உம்மால் எனக்கு எந்த விதமான தீங்கும் நேராது என்பதை கருத்தில் கொண்டு உமக்கு வேண்டியதை நாம் அளிக்கிறோம். உம்மிடம் தீமைகள் ஏதும் இல்லை அல்லவா என்று கேட்டார். அதற்கு சொன்னார் ஆழ்வார், என்னிடம் நன்மைகள் ஏதும் இல்லாதது போன்று என்னிடம் உள்ள தீமைகள் உலகத்திலேயே இல்லை என்று அடுத்த 5 பாசுரங்களில் கூறுகிறார். நாம் பார்த்தோம் 10 பாசுரங்களிலே இந்த ஒரு குரூப் என்று போல. அடுத்த 5 பாசுரங்களிலே என்னிடம் இல்லாத தீமைகளே இல்லை, உலகத்திலே இல்லை என்னிடம் உள்ள தீமைகள் என்று சொல்லுகிறார். முதலில் இந்த பாசுரத்தில் அனுகூலனாக உள்ள அடிப்படை தகுதியே தன்னிடம் இல்லை என்று சொல்லி மற்றவர்களின் ஏற்றத்தை கண்டு பொறாமை கொள்ளும் தீய குணம் உள்ளதை சொல்லுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். அற்புதமான ஒரு பாசுரம். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துளாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துளாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்திற்கான பதபதார்த்தம், பதவுரை பார்க்கலாம். புனம் துளாய், தனது நிலத்தில் உள்ளது போல செவ்விதான திருத்துழாயை மாலையானே, மாலையாக உடையவனே, திருத்துழாய் மாலையானே என்று சொல்கிறார். புனத்துழாய் மாலையானே, நிலத்தில் இருப்பது போல செவ்விதான சிறப்பான திருத்துழாயை மாலையாக உடையவனே, பொன்னிசூழ் காவேரியாலே சூழப்பட்ட திரு அரங்கா, கோயிலிலே பெரிய கோயிலிலே கண் வளர்ந்து அருளுபவனே, என்னை ஆளுடைய கோவே, என்னை அடிமையாக்கி கொண்ட சுவாமியே, மனதில் என் மனதில் ஓர் தூய்மை இல்லை, காமம் கோபம் முதலியவனை அற்ற தெளிவு சிறிதும் இல்லை, தூய்மை இல்லை. வாயில் என் வாயிலே ஓர் இன்சொல் இல்லை, ஒரு பிரியமான வார்த்தையும் இல்லை. வாழா ஒரு பிரயோஜனமும் இல்லை, வாழா சினத்தினால் கோபத்தாலே செற்றம் நோக்கி விரோதம் தோன்ற பார்த்து தீவிழி விழிவன் நெருப்பை போல கொடூரமான வார்த்தைகளை சொல்லுவேன். எனக்கு இப்படிப்பட்ட தோஷங்களே மேலிட்ட, இப்படிப்பட்ட குற்றங்களே உள்ள எனக்கு இனி உன்னை சரணடைந்த பின் என் கதி என்ன கதி சொல்லாய், அருளி செய்ய வேண்டும். நான் உனக்கு இவ்வளவு தோஷங்கள் உள்ளவன், உன்னிடம் சரணடைந்து விட்டேன், என் கதி என்ன, அதை சொல் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய பெருமாளை பார்த்து. எப்போதும் புதிதாகவே உள்ள திருத்துழாய் மாலை அணிந்தவனே, காவேரியால் சூழப்பட்ட திருவரங்கம் பெரிய கோயிலில் உறைபவனே, என்னை உனது கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி கொண்ட எனது சுவாமியே,
எனது மனதில் சிறிய அளவில் கூட தூய்மை இல்லை. வாயின் மூலமாக இனிசிய சொல்லோ அல்லது பயனான சொல்லோ வரவில்லை. எந்த விதமான பயனும் இல்லாமல் கோபத்துடன் பார்த்தபடி நெருப்பு போன்று சுடுகின்ற சொற்களையே வீசி நிற்கிறேன். இப்படிப்பட்ட நான் உன்னை அடைந்த பின்னர் என்ன கதி எனக்கு என்பதை கூறுவாயாக என்று கேட்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மனத்திலோர் தூய்மை இல்லை, மனசா து விகத்தேன, தூய்மையான மனதால் மட்டுமே அறியப்படுகிறான் என்றும், ஏ து ஞானவிதக சுத்த சேதசக, அவர்கள் தூய்மையான மனம் கொண்டவர்களாக உலகம் அனைத்தையும் ஞானமயம் என்று அறிவுவர்களாக என்றும் கூறுவதற்கேற்ப தூய்மையான மனம் என்பதே பரமாத்ம ஞானம் அடைவதற்கான வழி என்ற போதிலும் எனக்கு அந்த மன தூய்மை இல்லை, மனத்திலோர் தூய்மை இல்லை. தூய்மை இல்லை என்றால் காமம், குரோதம், பேராசை, பயம், விரோதம் முதலானவற்றில் ஒன்றாவது குறைந்து அதில் மூலமாக உண்டாகும் மன தூய்மையும் இல்லை என்பதாகும். ஏதோ ஒரு நேரம் மனம் தூய்மையாக இருந்து மீண்டும் களங்கம் அடைகிறதா என்றால் அப்படியும் இல்லை, எப்போதும் தூய்மை இல்லை. வாயிலோர் இன்சொல் இல்லை, மனதில் தூய்மை இல்லை என்றாலும் கூட கூறும் சொற்களிலாவது இனிமை உண்டா என்றால் அதுவும் இல்லை என்கிறார். ஓர் இன்சொல் என்றால் நானாக சென்று யாரையும் நலம் விசாரித்ததில்லை, யாராவது என்னிடம் வந்து நலம் விசாரித்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்வதும் இல்லை. வாயிலோர் இன்சொல் இல்லை. பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார், நெடுஞ்சொலால் மறுத்த நீசனேன் என்று சொல்லுவார். அதுபோல எனக்கு விருப்பமான பெண்களுடன் இருந்த போதும் அவர்களது செவிகள் சுடும்படியான சொற்களையே கூறுவேன் என்கிறார். இப்படியாக கடந்த 5 பாசுரங்களில் கூறப்பட்டவற்றை சுருக்கமாக அருளி செய்தார். இங்கே சினத்தினால் செற்றம் நோக்கி, மனதில் தூய்மை இல்லை, வாயில் இனிமையான சொற்கள் இன்மை போன்ற தோஷங்கள் மட்டுமல்ல, ஒருவரது பெருமைகளை காணும் போது அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களுக்கு தீமைகள் செய்ய முயல்வேன். நெஞ்சில் உள்ள கோபம் காரணமாக அவர்களை எரிப்பது போல் பார்ப்பேன். செற்றம் என்றால் கோபம், சினம் என்றால் எப்போதும் கோபமாக மிகுந்த கோபத்தால் எதிரில் உள்ளவர்கள் விழும்படியாக பார்ப்பேன். சினத்தினால் செற்றம் நோக்கி, தீ விழி விழிவன், பார்வை மட்டும் இப்படி இருப்பதில்லை, வாய் திறந்து பேசினால் அந்த சொற்களை கேட்பவர்களின் காதுகளில் நெருப்பை எள்ளி கொட்டும்படியாகவும் அவர்கள் அழிந்து போகும்படியாகவும் உள்ள சொற்கள் அவை. தீ விழி விழிவன் வாளா, இப்படி செய்வது ஒரு வேளைக்கு வெற்றிலை வாங்க உதவும் என்று ஏதாவது ஒரு 10 பைசா பிரயோஜனம் உண்டா என்று சொல்வது போல ஏதேனும் ஒரு சிறு பயனை கருத்தில் கொண்டோ என்றால் அப்படியும் இல்லை. இப்படியாக அவர்களை திட்டியதே பயன் என்று இருப்பேன். நான் அவர்களை திட்டுவதற்காகவே திட்டுவேன் என்று சொல்கிறார். இப்படியாக அவர்களை வாட்டுவதே பயனாக உள்ள போது அதற்கு ஒரு பயன் அவசியம் இல்லை அல்லவோ? நல்லவர்கள் மற்றவர்களுக்கு கிட்டும் பயனையே தங்கள் பயனாக எண்ணுவது போன்று மற்றவர்களின் துன்பமே எனது பயனாக கொண்டேன் என்றார். இதனை கேட்ட பெரிய பெருமாள், உம்மிடம் இத்தனை தீமைகள் உள்ளபோது என்னை உமக்கு உதவும்படி கட்டாயப்படுத்துவதில் எந்த விதமான பயனும் இல்லை என்றார். இதற்கு பதில் சொல்லுகிறார் ஆழ்வார், புனத்துளாய் மாலையானே, எங்களை போன்றவர்களின் தாழ்வை கண்டு எங்களை கைவிட்டு அகன்று செல்ல இயலாதபடி இவர்கள் நம்மை நாடுவது ஒன்றையே கருத்தில் கொண்டு இவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எங்களை காப்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய் அல்லவா? இதனை வெளிப்படுத்த அல்லவோ நீ திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு இயல்பான சுவாமியாக உள்ள உனது இனிமையை கண்ட பின்னரும் என்னால் உன்னை விட்டு அகல இயலுமா? நிலத்தில் இருந்தால் எப்படி பசுமை மாறாமல் துளசி இருக்குமோ அதுபோன்றே உன்னிடம் உள்ள போதும் அவை பசுமையாகவே உள்ளன. இப்படிப்பட்ட மாலை அணிந்த ஸ்ரீ ரங்கநாதா என்று புனத்துழாய் மாலையானே, பொன்னி சூழ் திருவரங்கா, காப்பாற்றுபவர் அருகில் இல்லாமல் தூரமாக இருந்தால் பயனில்லை என்பதை கருத்தில் கொண்ட நீ எனக்கு அருகிலேயே வந்து இருக்கும்படியான நிலையையும் பெற்றிருக்கிறேன். காவிரி சூழ்ந்த திருவரங்கத்திலே வந்து பெரிய கோயிலிலே கண் வளர்கிறாய். எத்தனை தாழ்வுடன் கூடியவராக இருந்தாலும் அவர்களும் எளிதாக வந்து அண்டும்படியாக உன்னை சேவிக்கும்படியாக அல்லவோ நீ பெரிய கோயிலில் கண் வளர்கிறாய். திருத்துழாய் மாலை மீது மற்றொரு மாலை இட்டது போன்று காவேரி இருக்கிறதாம். அரங்கனை சுற்றி செல்கிறதல்லவா, அது ஒரு மாலை தானே. எனக்கு இனி கதியன் சொல்லாய். எனக்கு இதுவரை தனது தாழ்வுகளை எல்லாம் சொன்னார்.
இப்படியாக பலவிதமான தோஷங்கள் உள்ள எனக்கு, பலவிதமான குற்றங்கள் உள்ள எனக்கு இனி என்னுடைய தாழ்வுகள் காரணமாக நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாது என்று உணர்ந்து என்னை காப்பாற்றும் பொறுப்பை உன்னிடம் அளித்த பின்னர் இனி என் கதி சொல்லாய், நான் பிழைக்க வழி சொல்வாயாக. பிழைக்க சிறிதும் வழியே இல்லாதபடி பலவிதமான தீமைகளை செய்த பின்னரும் அவனிடம் சென்று எனக்கு வழி கூறுவாய் என்று கேட்கலாம்படியாக அல்லவோ அவன் இருக்கிறான். இதனை கேட்ட பெரிய பெருமாள், நம்மிடம் வந்து நீ பிழைக்க வழி கேட்டவுடன் உமக்கு அதனை கூற வேண்டும் என்று நமக்கு என்ன கட்டாயம் இருக்கிறது? நீ கேட்டவுடன் சொல்லிவிட வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு சொன்னார் ஆழ்வார், என்னை ஆளுடைய கோவே, நான் உனது அடிமை என்பதும் நீ எனது எஜமானன் என்பதும் எப்போதும் மாறாமல் உள்ளதல்லவா? என்னை காப்பதற்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள்? இப்படியாக வேதனைப்படும் ஆத்மா யாருடையது? உன்னுடையதல்லவா? ஆகவே நீ எனக்கு வழி சொல்ன்றுதான் ஆக வேண்டும், கதியன் சொல்லாய் என்று வேண்டுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய பெருமாள் அரங்கநாதனிடம். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதி சொல்லாய், எனக்கிதி கதியன் சொல்லாய், என்னுடைய ஆளுடைய கோவே. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய், என்னை ஆளுடைய கோவே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருவரங்கநாதனை தவிர எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பிடித்த திருவரங்கன் அரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். அப்படிப்பட்ட அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரும் மன்னர், ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.